ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோட சிக்னேச்சர் ஸ்டைல் வீட் ப்ரௌனி ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரௌனி மைதாவில் பண்ணும்போது தான் மேலே கிரிங்கிள் டாப்போட உள்ள நல்லா ஃபஜ்ஜியான டெக்ஸ்சரில் கிடைக்கும்னு இல்லைங்க. கோதுமை அண்ட் ராகியை யூஸ் பண்ணி கூட கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நம்ம ப்ரௌனி பண்ணும்போது அதே டெக்ஸ்சரை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். இந்த வீடியோவில் இதே மாதிரி இதே டெக்ஸ்சரில் ப்ரௌனி கிடைக்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறையா சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே கேக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ப்ரௌனி பண்ணுறதா இருந்தாலும் சரி, டின்னை க்ரீஸ் பண்ணிவிட்டு லைன் அப் பண்ணிவிட்டு கூடவே ட்ரை இன்க்ரீடியன்ஸை மெஷர் பண்ணி வச்சுக்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டின்னை க்ரீஸ் பண்ணிவிட்டு லைன் அப் பண்ணிக்கலாம். நான் எடுத்துருக்கிற டின்னோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5 இன்ச் டின்னு. நான் இன்றைக்கி 250 கிராம் அளவுக்கு வீட் ப்ரௌனி செய்ய போகிறேன். நீங்கள் 1/4 கிலோ அளவுக்கு வீட் ப்ரௌனி செய்கிறதுக்கு ஸ்கொயர் டின்னாக இருந்தால் 5 இன்ச் டின் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே ரவுண்ட் டின்னாக இருந்தால் 6 இன்ச் டின் யூஸ் பண்ணிக்கோங்க. 1/4 kg ப்ரௌனிக்கு இந்த அளவுக்கு டின் எடுத்துக்கும் போது தான் உங்களுக்கு ப்ரௌனி ஓரளவுக்கு மீடியமான ஹைட்டில் நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ நான் ட்ரை இன்க்ரீடியன்ஸை மெஷர் பண்ணிக்கிறேன். 10 கிராம் அளவுக்கு கொக்கோ பவுடரும் கூடவே 40 கிராம் அளவுக்கு கோதுமை மாவும் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு கோதுமை மாவு சேர்க்கறதுக்கு பதிலாக ராகி சேர்க்கணுன்னா 25 கிராம் அளவுக்கு ராகி மாவும் கூடவே 15 கிராம் அளவுக்கு கோதுமை மாவும் சேர்த்திக்கோங்க. இது கூடவே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு 2 to 3 வாட்டி நல்லா சலிச்சுக்கோங்க. அப்போ தான் கொக்கோ பவுடர் மாவில் இருக்கிற கட்டிகள்லாம் உடஞ்சி கொக்கோ பவுடர் உப்பு எல்லாமே மாவோட நல்லா மிக்ஸ் ஆகி ஈவனாக கிடைக்கும். இந்த மாதிரி 2 to 3 வாட்டி நல்லா சலிச்சுக்கோங்க. சலிக்கும் போது பவுல் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக டார்க் சாக்லேட் மெஷர் பண்ணிக்கலாம். நான் 75 கிராம் அளவுக்கு டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இல்லைனா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ப்ரௌனி செய்கிறதுக்கு 2 hours முன்னாடியே வெளியில் வச்சுருங்க. அப்புறம் உங்களுக்கு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். இப்போ சுகர் ப்ரௌன் சுகர் 35 கிராமும் ஒயிட் சுகர் 40 கிராமும் எடுத்திருக்கேன். ரெண்டும் சேர்த்து ப்ரௌனி பண்ணும்போது தான் நம்மளுக்கு நல்லா கிரிங்கிள் டாப்போட உள்ளே நல்லா மாய்ஸ்டாக ப்ரௌனி கிடைக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற டார்க் சாக்லேட்டை இந்த மாதிரி எந்த அளவுக்கு ஃபைனாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக கட் பண்ணிடணும். அப்போ தான் பட்டரோடு சேர்த்து நம்ம டபுள் பாயிலிங் பண்ணும்போது ஈஸியாக மெல்ட் ஆகி வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு நான் ஃபைனாக கட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு ஃபைனாக கட் பண்ணால் தான் ஈஸியாக மெல்ட் ஆகி வரும். இப்போ பட்டரையும் டார்க் சாக்லேட்டையும் நம்ம டபுள் பாயிலிங்கில் மெல்ட் பண்ணிக்கலாம். கீழே இருக்க பாத்திரத்தில் சுடு தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. கீழே இருக்கிற சுடு தண்ணி மேலே இருக்கிற பாத்திரத்தில் டச் பண்ணக்கூடாது. பட்டர் அண்ட் டார்க் சாக்லேட் சேர்த்துனதுக்கப்புறம் அதுவாக மெல்ட் ஆகட்டும்னு சொல்லிட்டு நம்ம எங்கேயும் போயிடக்கூடாது. பக்கத்துலேயே இருந்து ஒரு ஸ்பூன் இல்லைனா ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். பட்டர் அண்ட் டார்க் சாக்லேட் ரெண்டும் நல்லா மெல்ட் ஆகி ஒரு சில்கி ஃபார்மில் வர அளவுக்கு நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத நல்ல ஒரு ட்ரையான பவுலில் ஒரு முட்டை சேர்த்திக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு விஸ்க் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டையை ரொம்ப நேரம் விஸ்க் வச்சு பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. முட்டையோட மஞ்சக்கரும் வெள்ளைக்கரும் வெனிலா எசன்ஸோடு நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ப்ரௌன் சுகரையும் ஒயிட் சுகரையும் மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டையோட நம்ம சுகரை எந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கிரிங்கிள் டாப் நல்லா கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 to 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு சுகர்லாம் கரைஞ்சி ஒரு லேயர் ஃபார்மில் வர அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம கையில் தொட்டு பார்த்தோம்னா நரன்னு இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மெல்ட் பண்ணி ஆற வச்சிருக்கிற டார்க் சாக்லேட் அண்ட் பட்டர் சேர்த்திக்கலாம். ரொம்ப ஆறிடவும் கூடாது, ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது. ஜஸ்ட்டு வார்மாக இருக்கிற அளவுக்கு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முட்டையை பீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஓடிஜியாக இருந்தாலும் சரி, குக்கராக இருந்தாலும் சரி 10 minutes ப்ரீ ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓடிஜியாக இருந்தால் 170 டிகிரி செல்சியஸில் 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துட்டு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் ஜென்டலாக மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓவர் மிக்ஸ் பண்ணிடாமல் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ப்ரௌனி பேட்டர் ரெடி பண்ணதுமே ரெஸ்ட்டில் விடாமல் பேட்டர் ரெடி பண்ணதுமே ஓடிஜி இல்லை குக்கரில் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம ரெஸ்ட்டில் விடும்போது என்ன ஆகும்னா இன்னும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ரௌனியோட டெக்ஸ்சரில் சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதான் நம்ம முட்டையை பீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ஓடிஜியை ப்ரீ ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா பேட்டர் ரெடி பண்ணி நம்ம ஓடிஜியில் வைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். பேட்டர் மிக்ஸ் பண்ணும்போது கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேட்டர் ரெடி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 10 ml கிட்ட சுடு தண்ணி சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மறுபடியும் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் சைடில் இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து நல்லா உள்ளே வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் கிடச்சிருக்குன்னு. இதுதான் ப்ரௌனியோட பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும் போது தான் நம்மளுக்கு கரெக்டான டெக்ஸ்சரில் ப்ரௌனி கிடைக்கும்.
இப்போ இதை நம்ம ஒரு டின்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த டின்னோட வெயிட் இல்லாமல் ப்ரௌனியோட பேட்டரோட வெயிட் மட்டும் பார்த்தீங்கன்னா 290 கிராம் அளவுக்கு இருக்குது. இது கூட நம்ம வந்துட்டு டார்க் சாக்லேட் பீசஸ் வந்து சேர்க்க போகிறோம். சேர்த்துனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு 320லேருந்து 330 கிராம் வரைக்கும் இருக்கும். ஃபைனலாக நம்ம பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 290 கிட்ட வந்து நம்மளுக்கு இருக்கும். மாதிரி டார்க் சாக்லேட்டை உள்ளே போகிற மாதிரி ஒரு ஸ்கீவர் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ப்ரௌனியோட பேட்டரில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே ஸ்கீவர் வச்சு பேட்டரில் இருக்கிற ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணிக்கோங்க. ப்ரௌனி பேட்டரை கேக் பேட்டர் மாதிரி டேப் பண்ணி ஏர் ரிலீஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தான் ஏர் ரிலீஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்கீவர் வச்சு 2 to 3 வாட்டி ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஓடிஜியும் இந்த டைமில் கரெக்டாக ப்ரீ ஹீட் பண்ணி முடிச்சிருச்சு. கரெக்டாக நம்ம பேட்டர் ரெடி பண்ணோன்னே உள்ளே வைக்கிறதுக்கு சரியாக இருக்குது. இப்போ டின்னை மிடில் ரேக்கில் வச்சுட்டு ஓடிஜியை 170 டிகிரி செல்சியஸில் 20 to 25 மினிட்ஸ் வந்துட்டு நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டைமில் நான் கன்வெக்ஷன் ஃபேன் ஆஃப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மேலே ப்ரௌனி ஈவனாக பேக் ஆகாத மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கன்வெக்ஷன் ஃபேன் ஆன் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு பேக் ஆகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. பேக் ஆனதுக்கப்புறம் ப்ரௌனியை வெளியில் எடுத்து சென்டரில் ஸ்கீவர் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு க்ரம்ஸோடு வரணும். ரொம்ப க்ளீனாகவும் இருக்கக்கூடாது, வெட்டாகவும் இருக்கக்கூடாது. ரெண்டுக்கு இடையில க்ரம்ஸோடு வந்துச்சுன்னா கரெக்டாக பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு 20 மினிட்ஸ் கிட்டேருந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஓடிஜியோட டெம்பரேச்சர் கேப்ப 5 டிகிரி செல்சியஸ் கூடவோ குறைக்கவோ வச்சுக்கோங்க. நீங்கள் 20 மினிட்ஸ்லேருந்து செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி க்ரம்ஸோடு கிடச்சதுன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் பேக் ஆகலைன்னா ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சு பேக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. நல்ல ஒரு ஃபஜ்ஜியாக சூப்பரான டெக்ஸ்சரில் நம்மளுக்கு வந்து ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இது வரைக்கும் நான் ப்ரௌனியே பண்ணதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேங்கிறவங்க கூட இதே மெத்தடில் இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ப்ரௌனி பண்ணும்போது கரெக்டாக சூப்பராக அச்சீவ் இது வரைக்கும் நான் ப்ரௌனியே பண்ணதில்லை, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பண்ண போகிறேங்கிறவங்க கூட இதே மெத்தடில் இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ப்ரௌனி பண்ணும்போது இதே டெக்ஸ்சரை கண்டிப்பாக உங்களாலேயும் அச்சீவ் பண்ண முடியும். நான் இன்றைக்கி 1/4 kgயில் தான் இந்த ப்ரௌனி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 1/2 kgயில் வேணும்னா இதே மெஷர்மெண்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இதே 1 kgனா 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி நான் பண்ண இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ப்ரௌனி எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ரௌனியில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்ன பேக்கிங் வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்டி ஃபுட் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.